வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் சுமார் 127 கோடி ரூபாய் செலவில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 300 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமை செயலகத்தில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். வித்யாதன் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் மற்றும் முன்னாள் பொறியாளர்கள் உட்பட 11 பேர் மீது 8 பிரிவுகளில் வழக்கு பதிவாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் மின்சார வாரியத்தின் நிதிநிலை குறித்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,05,120 ரூபாயாகவும் 1 கிராம் 13,140 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 10 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 230 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பீகாரில் நிலவும் அனல் காற்று காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நேரத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை மாற்றி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. பீகாரில் நிலவும் அனல் காற்று காரணமாக அரசு மற்றும் தனியார் பள்ளிகளின் நேரத்தை ஜூன் 30ஆம் தேதி வரை மாற்றி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் பள்ளிகள் கல்வி கட்டணத்தை பள்ளிகளின் அறிவிப்பு பலகையில் வெளியிட பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. தமிழகத்தை சேர்ந்த இஸ்லாமியர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக தேர்வு செய்யப்பட்ட 2 உதவி பொறியாளர்கள் மற்றும் 7 இளநிலை திட்ட அமைப்பாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் வழங்கினார். சென்னை தாம்பரம் ரயில் நிலையம் முதல் வேளச்சேரி வரையிலான சாலைக்கு மேஜர் முகுந்த் வரதராஜன் அவர்கள் பெயர் சூட்டப்பட்டது. முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் களைச்செடிகள் அகற்றிய பின் வனவிலங்குகள் நடமாட்டம் அனைத்து பகுதிகளிலும் அதிகரித்துள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் ஊராட்சி தலைவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்று முதல்வர் பகவந்த் மான் அவர்கள் அறிவித்துள்ளார். திருவனந்தபுரம் மாநகராட்சியில் பல்வேறு தெய்வங்களின் பெயரால் பதவி பிரமாணம் செய்து கொண்ட 20 பாஜக கவுன்சிலர்களின் பதவி பிரமாணத்தை கேரள உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தங்க மோதிரம் வழங்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தவைக்க அரசிற்கு திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். காவல் அதிகாரிகள் 15 பேர் பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. ஹைதராபாத்தில் உள்ள ஒரு முக்கிய சாலைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் பெயரை சூட்டியுள்ளது தெலுங்கானா அரசு. தூய்மை பணிகளை தனியாருக்கு ஒப்படைக்கும் நடவடிக்கையை அரசு உடனே கைவிட வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வருகின்ற 27ஆம் தேதி கோவை, தேனி மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் 28ஆம் தேதி திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு மருத்துவக் கல்லூரியில் உயர் சிறப்பு மருத்துவ படிப்புகளில் 152 இடங்களை அகில இந்திய ஒதுக்கீட்டிற்கு ஒப்படைப்பதற்கு தடை கோரி தமிழ்நாடு மருத்துவர்கள் சங்கம் உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளது. இந்திய விமானப்படையில் இணையும் நாட்டின் முதல் மேன் இன் இந்தியா C-295 ரக விமானம் செப்டம்பர் இறுதியில் விமானப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலில் கட்டண உயர்வு எதுவும் இல்லை என்று அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். TNPSC மூலம் தேர்வான 401 பேருக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் பணி நியமன ஆணையை வழங்கினார். பிரதிநிதிகள் அல்லாத யாரும் பள்ளிகளில் இனிப்பு உள்ளிட்ட பொருட்களை வழங்கக்கூடாது என்று மேயர் பிரியா அவர்கள் தெரிவித்துள்ளார். உலக சவால்களை சமாளிக்க பிரிக்ஸ் பங்களிப்பு அவசியம் என்று இந்தியா உறுதியளித்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான முதற்கட்ட வரைவு அறிக்கை ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டுள்ளது. அயர்லாந்திற்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரில் அறிமுகமாகும் வைபவ் சூரியவன்சி அவர்களுக்கு 3ஆம் எண் கொண்ட இந்திய அணி ஜெர்சி வழங்கப்பட்டது.
இந்தியாவில் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த டெலிகிராம் செயலி மீண்டும் பயன்பாட்டிற்கு வந்தது. ஜெர்மனியில் நடைபெறும் உலக ஜூனியர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் இந்தியாவின் 16 வயது வீரர் பிரிதம் அவர்கள் தங்கப்பதக்கம் வென்றார். பாரத ஸ்டேட் வங்கி நாடு முழுவதும் 1500 PO பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. குடியுரிமைக்கான விண்ணப்ப கட்டணங்களை 80% வரை உயர்த்த அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்று சென்னை கடற்கரை முதல் தாம்பரம் வரை புறநகர் ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒன்றிய இணை அமைச்சர் ஜார்ஜ் குரியன் அவர்கள் தனது பதவியை திடீரென்று ராஜினாமா செய்துள்ளார். நடிகர் மம்முட்டி உட்பட 66 பேருக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் அருள்மிகு விநாயகர் சுவாமி திருக்கோவிலில் 15 கோடி மதிப்பீட்டில் அடுக்கு நிலை வாகன நிறுத்துமிடம் கட்டும் பணி ரத்து செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டிற்கு காவிரியில் இருந்து 40 DMC தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் ஆணையிட்டுள்ளது. பல்கலைக்கழக பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய முகமை வெளியிட்டுள்ளது. பாலிடெக்னிக் விரைவுரையாளர் தேர்வு முறைகேடு வழக்கு தொடர்பாக தமிழகத்தில் 18 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் முந்தைய ஆட்சியில் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலமாக செயல்படுத்தப்படாமல் இருந்த 245 கோடி ரூபாய் மதிப்பிலான 46 கட்டுமான திட்டங்களுக்கான நிர்வாக ஒப்புதலை அரசு ரத்து செய்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் பற்றிய முதலமைச்சர் விஜய் அவர்களின் பேச்சிற்கு திமுக உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஜூலை 1ஆம் தேதி முதல் மின்கட்டண உயர்விற்கு வாய்ப்பில்லை என்று மின்வாரியம் தகவல் தெரிவித்துள்ளது. சட்டப்பேரவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் அறிவித்துள்ளார். பருவமழை குறைவின் எதிரொலியால் வால்பாறை சோலார் அணை நீர்மட்டம் உயர்வதில் மந்தநிலை ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் விஜய் அவர்களின் தனிச் செயலாளராக ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வாகனங்களுக்கான ஃபேன்சி எண் கட்டணத்தை உயர்த்த தமிழ்நாடு அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இனிமேல் யார் என்னை என்னதான் கிண்டல் பண்ணினாலும் எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை என்று சட்டமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். 3 மாநிலங்களில் 4 வாக்காளர் அடையாள அட்டைகளை சட்டவிரோதமாக வைத்திருந்த விவகாரத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்களுக்கு எதிராக நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பித்துள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.